வணக்கம். இஸ்ராயல், அமெரிக்கா, ஈரான் போரில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய அடி என்று கூறலாம். ஈரான் கொடுத்த அடி இஸ்ராயல் மீது. இந்த அடியை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே வியந்து போய் நிற்கிறது. முக்கியமாக நேத்தன்யாகு, டொனால்ட் ட்ரம்ப் எந்த விஷயத்தை எதிர்பார்க்கவில்லையோ அந்த அடியை நேற்று ஈரான் கொடுத்துள்ளது. நேத்தன்யாகுவுடைய ஒட்டுமொத்த ஆபீஸ், நேத்தன்யாகுவின் ஒட்டுமொத்த மிலிட்டரி சிஸ்டம் இன்னைக்கு ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் மாறியுள்ளது. இதற்கான காரணம் ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப் கொடுத்த ஒரு தகவல். வெஸ்டர்ன் மீடியா அமைதியாக இருக்கிறது. இஸ்ராயல் முற்றிலும் அமைதியாக இருக்கிறார்கள். இதற்கான பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த பதிவில் மிக முக்கியமான எக்ஸ்போஷரை நான் உங்களுக்கு முன்பு எடுத்துக்காட்ட போகிறேன். காரணம், இது போன்ற செய்திகளை சாதாரணமாக முடக்கக்கூடிய வேலையை தான் பார்ப்பார்கள். இந்த இடத்திலும் அதுதான் நடக்கிறது. ஈரான் தன்னுடைய மிக டேஞ்சரஸான மிசைலை இஸ்ராயல் மீது ஏவி இருக்கிறது. குர்ரம் ஷெஹர் 4 இந்த மிசைலை முதல் முறையாக நேற்று இஸ்ராயல் மீது ஈரான் ஏவியுள்ளது. இந்த மிசைலுடைய அர்த்தம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு நேத்தன்யாகுவை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்ராயலின் அட்டூழியத்தை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்டே செய்யவில்லை. அக்கார்டிங் டு ஐஆர்ஜிசி சோர்சஸ், குர்ரம் ஷெஹர் மிசைல் 4 went and hit near ஜெருசலம். ஜெருசலம்க்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மிக சீக்ரெட்டான, மிக முக்கியமான இடத்தை ஈரான் நேற்று இஸ்ராயலில் தாக்கி இருக்கிறது. என்ன நடந்தது, எந்த இடம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ராயலில் மீகா என்கிற இந்த இடம் ஏர்ஃபோர்ஸ் சீக்ரெட் பேஸ்ட் ஸ்டேஷன். இந்த இடத்தை நீங்க சாதாரணமாக பார்க்காதீர்கள். இது ஒரு கான்பிடென்ஷியலான நியூக்ளியர் வெப்பனுடைய ஸ்டோரேஜ் சென்டர். பல நபர்கள் இந்த செய்தியை புரிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த எக்ஸ்போஷரை நீங்க பார்த்தீர்கள்னா, உங்களுடைய மேப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை கூகுள் செய்து பாருங்கள். மீகா ஏர்பேஸ், அஹா எலா என்கிற இந்த 2 இடங்கள் மிக முக்கியமான சீக்ரெட் ஏரியாஸ் ஆஃப் இஸ்ராயல். பல நாடுகள், முக்கியமாக ரஷ்யா, சைனா, ஈரான், இது போன்ற பல நாடுகள், அந்த நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஏற்கனவே இஸ்ராயலிடம் நியூக்ளியர் வெப்பன் இருப்பதாக கூறியிருந்தார்கள். இதை இஸ்ராயல் என்னைக்குமே ஏற்றுக்கொண்டதில்லை, ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் மீகா இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவோட உதவியால் இஸ்ராயல் ஏற்கனவே ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெவலப் செய்ததாக அந்த தகவல் இருந்தது. எப்படி இந்த இடத்தை அடித்தார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் தொடர்ந்து ஐஆர்ஜிசி இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி இஸ்லாமிக் ஆர்மி குர்ரம் ஷெஹர் 4 மிசைலை ஏவி இருக்கிறார்கள். இந்த குர்ரம் ஷெஹர் 4 மிசைலுடைய அந்த டெக்னாலஜியை நீங்க பார்த்தீர்கள்னா, பவரை நீங்க பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச். அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிசைல்களில் இந்த மிசைலும் ஒன்று. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூடுதலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை தயவு செய்து எழுதுங்கள். இது மிகப்பெரிய உதவி. 3வது, தொடர்ந்து எங்களுடைய சேனலை பொருளாதார ரீதியாக முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தெஹரான்ல இருந்து ஜெருசலம் வரை அல்ல
இஸ்ராயல்ல இருக்கக்கூடிய எந்த நகரம், எந்த மூலை முடுக்கில் வேணாலும் just in 12 minutes or within 12 minutes இந்த மிசைலை எடுத்து அடிக்கலாம். This is what the power of குர்ரம் ஷெஹர். இந்த குர்ரம் ஷெஹருடைய ஸ்பீடை நீங்க பார்த்தீர்கள்னா 15ல இருந்து 18,000 கிலோமீட்டர் பர் ஹவர். எந்த ராக்கெட்டுடைய அந்த ஸ்பீடை நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் டெவலப் செய்த ஐரன் டோம், ஆகாயத்திலேயே எந்த விதமான மிசைலை வந்தாலும் அதை நாங்க தாக்க முடியும் என்று இந்த ஐரன் டோமை இவர்கள் தயாரித்து வைத்தார்களோ அந்த டோம் எல்லாம் இதற்கு முன்பு சாதாரணம். அந்த டோமால் இந்த மிசைலை எதுவுமே செய்ய முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த மிசைலை வைத்துதான் நேற்று மீகாவின் ஏர்பேஸ்ல பொறுத்திருந்த ஒரு ரெடாரை ஈரான் அளித்திருக்கிறது. இந்த ரெடார் மிக எக்ஸ்பென்சிவான, அதாவது இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களில் மிக விலை உயர்ந்த ஒரு ரெடார் எதுவென்றால் இந்த ரெடார் மட்டும்தான். இந்த ரெடாரை உடைத்ததற்கு பின்பு என்ன நடக்க போகிறது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நியூக்ளியர் வெப்பன் இஸ்ரேலிடம் இருந்ததாக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூறியிருந்தால் கூட இஸ்ரேல் இதை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ரெடார் உடைக்கப்பட்டதுக்கு பின்பு எந்த இடத்தில் நியூக்ளியர் வெப்பன் வைத்திருக்கிறார்களோ, எந்த இடத்தில் நியூக்ளியர் பாம் இருக்கிறதோ அதற்கான கதவுகள் திறந்து விட்டது. அதாவது ஒரு திறந்த கதவு போன்று, திறந்த வீடு போன்று இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலை மாறி இருக்கிறது. எப்ப எங்கிருந்து வேணாலும் அடுத்த மிசைல் வரும். இந்த அடுத்த மிசைல் நேரடியாக அவர்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை தாக்க போகிறதாக ஒரு தகவல். American agency CIA believes that the attack happened today on the secret nuclear site. Iran is behind it, but behind Iran is Russia. அமெரிக்காவின் ஏஜென்சியான CIA வெளிவிட்ட தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியது உண்மைதான். ஆனால் ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யாவின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ரஷ்யன் intelligence agencies gave the input to Iran, and this news was broke by America's biggest newspaper, Washington Post. இந்த செய்தியை யாரும் வெளிவிடவில்லை, அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்டே இந்த செய்தியை வெளிவிட்டிருக்கிறார்கள். Russia is providing Iran the intelligence to target US force. Official. This is the official report. Statement given by American agencies. Washington Post இந்த செய்தியை வெளிவிட்டிருக்கிறது. American bases, whether it is Dubai, Qatar, Kuwait, Bahrain, எந்த இடமாக இருந்தாலும், எந்தெந்த இடத்தில் அமெரிக்கன் பேசஸ்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதோ அதற்கு அனைத்திற்குமே பின்னாடி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேலை பார்த்ததாக கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, புதனை பொறுத்தவரையில் வெளிப்படையாக இந்த முறை ஈரானுடன் வந்து நிற்கிறார். இதற்கு பின்னாடி காரணம் என்ன? ட்ரம்ப் மற்றும் நேத்தன்யாஹூ. இந்த செய்தி வெளிவந்த உடனே ட்ரம்பிற்கும் தலைகால் புரியவில்லை, நேத்தன்யாஹூவிற்கும் தலைகால் புரியவில்லை. ஈரானின் இந்த த்ரெட் ஒரு மிக பெரிய த்ரெட்டாக வளர்ந்து வருவதை இவர்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. அதற்கான எப்படி பதில் கொடுப்பது என்று கூட இவர்கள் புரியவில்லை. நியூ டெவலப்மெண்ட் என்ன நடக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். 2-3 விஷயங்கள் மிக தெளிவாக வெளிவந்திருக்கிறது. ஈரான் ஹேஸ் ஆல் த இன்டெலிஜென்ஸ். ஈரானிடம் கிடைக்கக்கூடிய அனைத்து இன்டெலிஜென்ஸ்களுமே, அதாவது இஸ்ரேலுடைய மிலிட்டரி மூவ்மெண்டை பற்றி, இஸ்ரேலுடைய ஏர்பேசஸ்களை பற்றி, இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி அனைத்துமே வாஷிங்டன் போஸ்ட் இதை கன்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் இருப்பதாக அந்த விஷயம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு இன்னொரு விஷயமும் வெளிவந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய மோஸ்ட் சீக்ரெட் நியூக்ளியர் சைட். எந்த நியூக்ளியர் சைட் எங்களிடம் இல்லை என்று கூறினார்களோ அந்த நியூக்ளியர் சைட் இன்னைக்கு உலகத்துக்கு முன்பு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் என்று நீங்க பாருங்க. இதை தாண்டி 3வது, it had destroyed the most expensive radar in
இஸ்ரேலின் சாயில். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய மிக விலையுயர்ந்த ஒரு ரெடாரை ஈரான் உடைத்திருக்கிறது. கடந்த 7 நாட்களில் நீங்க என்னெல்லாம் பார்த்தீர்களோ, அதாவது அமெரிக்கன் மிலிட்டரி பேசஸ்களை எங்கெல்லாம் கல்ஃப் நாடுகளில் ஈரான் தாக்குதலை நடத்தியது தன்னுடைய மிசைல் ட்ரோன்களை வைத்து, அதற்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வேலை பார்த்தது. அமெரிக்கன் எம்பசிஸ்கள் மீது நடந்த தாக்குதல், அதற்கு பின்னாடியும் இதே ஒரு ஏஜென்சி வேலை பார்த்ததாக. இதை தாண்டி ரிஃபைனரிஸ் மீது, பிளான்ட்ஸ்கள் மீது நடந்த தாக்குதல், அதற்கு பின்னாடியும் ஒரு ஏஜென்சி. அந்த அனைத்தையுமே தாண்டி ஸ்ட்ரே ஆஃப் ஹார்மோஸ், அந்த இடத்துல இருந்து எந்த விதமான கச்சா எண்ணெயும் வெளியே போகக்கூடாது, எந்த விதமான ஷிப்பும் வரக்கூடாது, போகக்கூடாது என்ற இந்த அடுத்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானுடைய ஒரு அங்கம். அந்த மாஸ்டர் பிளானை பற்றி நேற்று ஒரு விளக்கமான வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். தயவு செய்து அந்த வீடியோவும் போய் நீங்க பார்க்கலாம். Iranian missile strikes the highly sensitive Israeli S.Mika air base. இந்த செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் நேற்று வெளிவிட்டது. ரஷ்யாவுடைய பேக்கப் இது மட்டுமல்ல, சைனாவுடைய ஸ்ட்ரென்த் ஈரானுடன் நிற்கிறது. அதாவது ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ், சைனா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், டெக்னாலஜி, இதை தாண்டி ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ், இது அவர்களே கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக சேகரித்திருக்கிறார்கள். இந்த மூன்றையுமே ஒன்றாக எதிர்கொள்ள முடியவில்லை அமெரிக்காவிலும் மற்றும் நேதன்யாகுவாலும். கொர்ரம் ஷா 4 மட்டுமல்ல, ஃபதே மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இந்த மூன்றையுமே நேற்றிலிருந்து பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது ஈரான் ஆன் அமெரிக்கன் பேசிஸ் அண்ட் இஸ்ரேல். கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 13,000 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 14,000 ஹைப்பர்சானிக், 15,000 18,000. இந்த கொர்ரம் ஷா 4, the speed is 13,000 km to 14,000 km per hour, which can travel from Tehran to Israel. Tehran is ஈரானுடைய கேபிட்டல் சிட்டி. தெஹரான்ல இருந்து கிளம்பி இஸ்ரேல் வரை போவதற்கு வெறும் 12 நிமிஷங்கள் பிடிக்கும். இதோடைய அடிக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்க பார்த்தீர்கள்னா அது அடுத்த லெவல். The biggest thing is in this missile today that it reached the secret nuclear center. இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் நேதன்யாகு பயப்படக்கூடிய காரணம், உங்கள்ட்ட இருக்கலாம் அந்த மிசைல்ஸ் எல்லாமே, ஆனால் இந்த மிசைல் இன்னைக்கு எங்களுடைய சீக்ரெட்டாக நாங்க எந்த நியூக்ளியர் மிசைலை டெவலப் செய்து வைத்தோமோ அந்த நியூக்ளியர் ஸ்டேஷனில் இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த செய்தி எப்படி வெளிவரும்? பர்ஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ், இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் நேரடியாக ஈரானின் ஆர்மியுடன் வேலை பார்க்கிறார். இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த செய்திகள் பர்ஷியன் மொழியில் தான் இருக்கும். பல நபர்களுக்கு அந்த மொழி புரியாது. 2வது, இந்த ஏஜென்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்க பார்த்தீர்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக, அதாவது ஆர்மி ஒரு சில டிபார்ட்மெண்ட்கள் மட்டும் தான் அந்த சில விஷயங்களை கொடுப்பார்கள். அதே போன்ற இந்த செய்தி வெளியே லீக் ஆகியிருக்கிறது. அந்த செய்தியை தான் வாஷிங்டன் போஸ்டும் போட்டிருக்கிறார்கள். இடம் என்ன? S.Mika. இந்த S.Mika எங்க இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, இதே இஸ்ரேல்ல இன்னொரு மிக முக்கியமான இடம் இருக்கிறது, நெகாவ். நெகாவ் என்கிற இந்த இடம் உலகத்திற்கே பாப்புலராக தெரிந்த இடம். அதாவது இந்த இடத்தில் தான் நியூக்ளியர் டெஸ்டிங்கை இல்ல நியூக்ளியர் ரிசர்ச்சை இஸ்ரேல் செய்து வந்ததாக அது தகவல். ஆனால் இந்த இடம் 40ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. C.Mika என்று கூறுவார்கள். இந்த C.Mika என்கிற இந்த இடத்தை S.Mika என்றும் கூறுவார்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜெர்கோ 3 ICBM. இது வந்து நியூக்ளியர் டிப் என்று கூறுவார்கள். அதாவது நியூக்ளியர் மிசைலை லான்ச் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருவி ஜெரிகோ 3 ICBM. இந்த இடத்தில் இந்த கருவியை தான், இந்த இடத்தை இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்த்தீர்கள்னா, ஹைட்ரோ கார்பன் ரெடார் மற்றும் ஜெரிகோ 3 ICBM என்கிற இந்த நியூக்ளியர் டிப்பை நேற்று நடந்த இந்த தாக்குதல் அதை
டெஸ்ட்ராய் செய்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் செய்து விட்டது. இதற்கு மேல் நியூக்ளியர் பவரை எப்படி லான்ச் செய்ய போறார்கள் என்கிற விஷயம் ஒரு பக்கம். உலக நாடுகளுக்கு முன்பு எதை அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்களோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேத்தன்யாகு இஸ்ரேல் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? ஈரான் நியூக்ளியர் டெஸ்டிங்கை செய்து வருகிறது, நியூக்ளியர் பவராக மாறப்போகிறது. அப்படி அவர்கள் கையில் இந்த நியூக்ளியர் மிசைல் வந்து விட்டால், நியூக்ளியர் பவர் வந்து விட்டால் உலக நாடுகளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும். ஆனால் இவர்களே ஏற்கனவே இந்த நியூக்ளியர் பவரை டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இவர்களிடம் இல்லீகலாக இந்த நியூக்ளியர் பவர் இருக்கிறது. அது இன்னைக்கு வெளிச்சம் போட்டு உலகத்திற்கு முன்பு எடுத்து காட்டி விட்டார்கள். இதற்கு பின்னாடி புத்தினுடைய அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், புத்தின் கொடுத்த அந்த அக்யூரேட் இன்டெலிஜென்ஸ் இன்புட், அமெரிக்காவின் ஏர்கிராஃப்டுடைய மூவ்மெண்ட்ஸ்களாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய ஆர்மி மூவ்மெண்டாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ்களுடைய மூவ்மெண்டாக இருக்கட்டும், பல ஹோட்டல்ஸ்களை தாக்கினார்கள். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்திற்கு ஷிஃப்ட் ஆனார்கள், எந்த இடத்தில் இந்த கேம்ப்ல எத்தனை பேர் இருக்கு, அனைத்தையுமே ரஷ்யன் ஏஜென்சிஸ் புத்தின் இந்த விஷயத்தில் கொடுத்து வருகிறது. எதற்காக புத்தின் திடீர் என்று இந்த போரில் குதித்தார் என்று பல நபர்களுக்கு கேள்வி இருக்கும். ரஷ்யா மட்டுமல்ல, சைனாவும் இந்த போரில் குதித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சைனாவுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்கள் மட்டுமல்ல, சைனாவுடைய சயின்டிஸ்ட் மற்றும் என்ஜினியர்ஸ் ஈரானில் அவர்களுடைய ஆர்மியுடன், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடன் தெஹரானிற்குள்ளேயே இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கான இன்னொரு காரணம் இருக்கு. இது தொடர்ந்து இப்படி எல்லாம் நடக்கவில்லை. ஏன்னா போன வருடம் அந்த 12 நாட்கள் போர் இருக்கும்போது ஈரான் ஒரு மிக வீக்கான இடத்தில் தான் இருந்தது. இப்போ எப்படி அவர்களுக்கு இவ்வளவு பவர் கிடைத்ததுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, கமனேயுடைய ஒரு முயற்சி, கமனேயுடைய அசாசினேஷனுக்கு பின்பு அவரை எப்படி கொன்றார்களோ அந்த கொன்ற உடனேயே அனைத்துமே தலைகீழாக மாறிவிட்டது. காரணம், புதின் who was personally close to இமாம் கமனேய். இமாம் கமனேய் அவர்களுடைய மிக நெருக்கமான நபர் மட்டுமல்ல, அவரை மிகப்பெரிய அளவில் மரியாதை கொடுத்து வைத்திருந்த நபரும் புதின் தான். புதினுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபரை இந்த அளவில் இப்படி கொன்று விட்டார்களே என்கிற அந்த விஷயத்தை அவர் பர்சனலாக எடுத்திருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ஈரானிற்கு உதவி கொண்டிருக்கிறது. இதை தாண்டி சைனாவுடைய தொடர் முயற்சி அமெரிக்காவை எப்படியாவது, ஏன்னா அவர்களுடைய அந்த கம்யூனிஸ்ட் பவர் எல்லாம் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் ஆங்கிள் எல்லாம் இருக்கு, இவர்களுடைய ஆதிக்கத்தை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் சைனா இருக்குது. சைனாவும் இந்த இடத்தில் குதித்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, புதின் எங்க இருந்து வருகிறார்? கேஜிபியில இருந்து வருகிறார். கேஜிபி உலகத்தின் ஒரு மிக பெரிய இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஸோ புதின் இஸ் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் கேஜிபி. புதினுடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவில் ஈரானிற்கு சப்போர்ட் ஆக இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே கூறியபடி S.C. என்கிற இந்த இடத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பாருங்க, இந்த இடத்தில் எலக்ட்ரானிக் வார்ஃபேரும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக் வார்ஃபேரோட மாஸ்டர் யார்? சைனா. சைனாவை விட கம்யூனிகேஷனில் வேற யாராலையுமே அந்த எக்ஸ்பர்டீஸை காட்ட முடியாது. அந்த அளவில் சைனாவுடைய எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. அப்போ நிச்சயமாக சைனாவுடைய எக்ஸ்பர்டீஸை வைத்துதான் சைனாவுடைய டெக்னீஷியன்ஸ்கள் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய லேப்ஸ்களில் ஈரானுக்கு உதவியதாக, இன்டெலிஜென்ஸ் உடைய இன்புட், ஆர்மியோட மூவ்மெண்ட், ஏர்கிராஃப்டோடைய மூவ்மெண்ட், ஃபைட்டர் ஜெட்ஸ்களுடைய பேஸ், எந்த இடத்துல இருந்து எங்க பிளைட்ஸ்கள் பறக்கிறது, இது போன்ற அனைத்து விஷயத்தையும், அதாவது ஈரானுக்கு கிடைத்த டெக்னாலஜி ஃப்ரம் சைனா, சைனாவுடைய டெக்னாலஜி, இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ரஷ்யா, இதை தாண்டி கடந்த 20 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தயாரித்த இத்தனை மிசைல்ஸ்கள், இந்த அனைத்துமே இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பேக்ஃபுட்டில் தள்ளக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நேற்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். 2 ட்வீட் ஆக்சுவலா. அந்த 2 ட்வீட்லயும் நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த பதற்றம் தெரியும். On one side he says Iran should surrender and Iran will have to surrender. ஈரானிடம் வேற எந்த வழியும் கிடையாது, சரண்டர் ஆகணும், அவர்களுக்கு வேற வழியை நாங்க விட்டுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, he says we can talk to any religious leader directly. He said 2 different things.
ஒரு பக்கம் ஈரான் சரண்டர் ஆகணுமா, இன்னொரு பக்கம் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மத குருவிடம் நாங்க பேச தயாரா. This is what Donald Trump says now. Just imagine how Netanyahu and Donald Trump are under pressure. Missile attack by Iran, that is one side. இன்னொரு பக்கம் இதற்கு முன்னாடி வரை அவர்கள் பயன்படுத்திய மிசைல் 2012 2014ஆம் ஆண்டு தயாரித்த மிசைல்கள் தான். இந்த முறை நேற்றிலிருந்து அவர்கள் தொடங்கிய மிசைல், the new technology, high speed, high range missiles which Israel cannot stop, America cannot stop. This is what happening. Another side, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமியை உடைப்பதற்காக அந்த ஆங்கிளும் அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அங்கிருந்து போகக்கூடிய எந்த கப்பலுமே போகக்கூடாது. ரஷ்யா மற்றும் சைனாவுடைய கப்பல் மட்டும் தான் அவர்களுக்கு அனுமதி, வேற எந்த நாட்டுக்கும் அனுமதி. அப்போ ஐரோப்பாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எங்கேயுமே இந்த எண்ணெய் போகாத நிலையில் பல மடங்கு பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகரிக்க போகிறது. ஏன்னா இந்தியாவும் நீங்க போய் பார்த்தீர்கள்னா கடைசியில் கெஞ்சி கூத்தாடி 30 நாட்களுக்கான அவகாசத்தை பெற்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிடம். This is what the situation of India today. அதே ஒரு வீடியோ வைரல் ஆக்கி கொண்டிருக்கு. இந்தியாவிற்குள்ளே வந்து, இந்திய எல்லைக்குள்ளே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி he is threatening India that சைனாவை நாங்க வளர விட்டு விட்டோம், ஆனால் இந்தியாவை நாங்க வளர விட மாட்டோம். இன்னொரு ஆங்கிளும் வந்திருக்கிறது. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பை கண்ட்ரோல் செய்யக்கூடிய விதம், ஒட்டுமொத்த அமெரிக்க ஏஜென்சிகளை, ஒட்டுமொத்த அரசாங்கத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய விதம் ஒரு பிளாக்மெயில் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறது. அதே வழியில் தான் அமெரிக்கா இந்தியாவையும் பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பிளாக்மெயிலுக்கான டூல் தான் எப்ஸ்டீன் ஃபைல். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்காவால் கிடையாது, இஸ்ரேலால் வளரவிட்ட, சப்போர்ட் செய்யப்பட்ட ஒரு மிக பெரிய சதி. அதை வைத்துதான் இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து கற்கக்கூடிய பாடத்தை டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா போன்ற நாடுகள் மீது ஏவிக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் சேனல்கள் நரேந்திர மோடியை பார்த்து, நரேந்திர மோடி has spread legs in front of Israel என்று கூறக்கூடிய அந்த செய்தி. இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் இஸ்ரேலிகளுக்காக வேலை பார்ப்பார்கள். அவர்கள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை வாங்குவார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அவர்கள் தயாரித்தும் கொடுப்பார்கள், பணமும் கொடுப்பார்கள், அந்த பொருளை வாங்குவார்கள். அதற்கான ஃபண்டிங்கும் இங்கே நடக்கும். Everything is what happening. அமெரிக்கா இந்திய எல்லைக்குள் புகுந்து நம் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை தாக்கியது மட்டுமல்லாமல் இந்தியாவை மிரட்டக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். இந்தியா அந்த தாக்குதலை பற்றியோ அல்ல இஸ்ரேல் ஈரான் போரை பற்றியோ இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அலி கமனியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நரேந்திர மோடி எந்த அளவில் சரண்டர் ஆகி கொண்டிருக்கிறார், அந்த சரண்டர் ஆகிறதுக்கான அனைத்து தகவலையுமே, அனைத்து எவிடன்சஸ்களையுமே இதே நரேந்திர மோடி கொடுத்து வருகிறார். நரேந்திர மோடியுடைய கூட்டம், ஹிந்துத்துவாதிகளுடைய கூட்டம் இப்ப ஆங்காங்கே ஹவன்களை செய்து வருகிறது, பூஜை அர்ச்சனைகளை செய்து வருகிறது. எப்படியாவது இஸ்ரேல் இந்த போரில் ஜெயிச்சு விட வேண்டும். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் சர்க்கஸ் கூட்டம் சர்க்கஸ் போன்று நடத்தி வருகிறார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியை டொனால்ட் ட்ரம்ப் நடத்தி வருகிறார். டொனால்ட் ட்ரம்பை பெஞ்சமின் நேத்தன்யாகு நடத்தி வருகிறார். உலகத்தின் நாடகத்தை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.